அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, இனி என்ன செய்ய போகிறோம் என நினைத்த பிள்ளைகளுக்கு நான் இருக்கிறேன் என ஓடி வந்து சொன்ன அந்த நபரின் வார்த்தைகள் தான் அந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. யார் அந்த நபர்? விரிவாக பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே உள்ள உன்னியூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் மகாமுனி சாந்தி தம்பதி. இவர்களுக்கு 3 பெண் குழந்தைகளும் 2 ஆண் குழந்தைகளும் உள்ளனர். தம்பதி இருவரும் கூலி வேலை செய்து குடும்பத்தை காத்து வந்தனர். சாந்தி வாழைத்தார்களை சுமந்து அதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து குடும்பத்தை சுமந்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு வாகன விபத்தில் சிக்கி சாந்தி பரிதாபமாக உயிரிழந்தார். தாயை இழந்து தவித்த குழந்தைகளை தந்தை மகாமுனி பராமரித்து வந்துள்ளார். கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த மகாமுனியும் காலமானார். அடுத்தடுத்து அப்பா அம்மாவை இழந்த 5 குழந்தைகள் தவித்து நின்றனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த முசிறி தொகுதி எம்எல்ஏ விக்னேஷ் உடனடியாக உன்னியூர் கிராமத்திற்கு சென்றார். பெற்றோர்களை இழந்து தவித்த 5 குழந்தைகளையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியது மட்டுமின்றி அவர்களுக்கு தேவையான அரிசி, பால், போர்வை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். அதே சமயம் ஆதரவற்ற நிலையில் இருக்கும் குழந்தைகளுக்கு நான் எப்போதும் துணையாக இருப்பேன் என்றும் அவர்களின் படிப்புக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வேன் என உறுதியளித்தார். எம்எல்ஏ விக்னேஷின் இந்த செயல் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது மட்டுமின்றி அனைவரையும் நெகிழ வைத்துள்ளது. அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஆதரவு இல்லாமல் இருக்காங்க. அப்புறம் நம்ம கட்சிக்காரங்க மூலியமா சொல்லி தான் இப்போ இங்கே வந்தேன். ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு என்னன்னா ஒரு பாதுகாப்பு தான் வேணும். இப்போ நாங்களே எங்கேயா ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா அது சேஃப்டியாக இருக்கணும். ஏன்னா 3 பொம்பளை பிள்ளைங்க, 2 ஆண் குழந்தைங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த 2 பசங்களுக்கு ஒருத்தனுக்கு 5 வயசும் ஒரு 3.5 வயசும் ஆகுது. இன்னும் அந்த பசங்க ஸ்கூலில் சேர்க்கலை. ஒரு பொண்ணு 10th, ஒரு பொண்ணு 9th, இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா 7th. இப்போ இந்த 3 பொண்ணுங்களுக்குமே ரொம்ப பாதுகாப்பு தான் முக்கியம். அதனால் லோக்கலில் இன்ஸ்பெக்டர், லேடி இன்ஸ்பெக்டர் அவங்கள வர சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களெல்லாம் வச்சு அவங்களோட ஒப்பீனியனை கேட்டேன். டிசிபிஓ அதில் கவர்மெண்ட் எய்டடில் இருக்கிற ஒரு தங்கும் இதில் அவங்கள தங்க வச்சிடலாம், அதான் சேஃப்டி, அவங்க கேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுலேயும் நாங்கள் டிசிஓவில் பேசிட்டோம். நாளைக்கே அவங்கள என்னன்னு விசாரித்து அவங்கள கூட்டிகிட்டு போய் அங்கே ஸ்டே பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னாக்கா லோக்கலில் நம்ம ஏதோ ஒரு லேண்டில் தாசில்தார்கிட்ட சொல்லி அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு வீடு இவங்க கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடும் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன். அதுவுமே நாளைக்கு விவோட அனுப்பிச்சி விட்டு என்னன்னு சொல்லி அதையும் பார்த்துறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை பற்றி எந்த ஒரு அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங்கும் கொடுக்க சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன், எதுக்கும் கவலைப்பட வேணாம், நாங்கள் இருக்கோம், நல்லா படிங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எது துணையாக இருக்கும்னா படிப்பு தான் துணையாக இருக்கும், அதனால் படிங்கன்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இனி எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பார்த்துப்போம். தமிழக வெற்றி கழகம் எப்போவுமே துணையாக இருக்கும்.